கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்பது மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். எப்படி என்று சொன்னால் 28 ஆண்டுகளுக்கு முதல், அதாவது 1997ஆம் ஆண்டு இலங்கை கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற ஒரு மறக்க முடியாத டெஸ்ட் போட்டி. அதை இப்பொழுதெல்லாம் எல்லோரும் 952 டெஸ்ட் போட்டி என்று அழைக்கின்றார்கள். இல்லாவிட்டால் சனத் ஜெயசூரியவின் டெஸ்ட் போட்டி என்று அழைக்கின்றார்கள். ஜெயசூரிய 340 ஊட்டங்களை எடுத்து இலங்கை அணி 952 ஊட்டங்களை எடுத்து உலக சாதனை படைத்த ஒரு டெஸ்ட் போட்டி. இந்திய அணி முதலாம் இன்னிங்ஸில் 537 ஊட்டங்களை எடுக்க இலங்கை பதிலுக்கு 952 ஊட்டங்களை எடுத்து இதுவரைக்கும் முறியடிக்கப்படாத டெஸ்ட் போட்டிகளில் ஒரு அணி பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஊட்ட எண்ணிக்கையை பதிந்து வைத்திருக்கின்ற போட்டி அது. இந்த போட்டி இலங்கையின் சாதனை, ஜெயசூரிய தவறவிட்ட அப்போது பிராயன் லாராவுக்கு சொந்தமாக இருந்த 375 ஊட்டங்கள் என்ற சாதனை போன்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் நினைவு மீட்டி இருந்தோம். அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இன்று அதை யோசித்த வேளையில் ஒரு சில வாதங்கள், சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற விடயங்கள், இந்த சாதனை முறியடிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்த கருத்துக்களை பார்த்தபோது ஒரு சில விடயங்களை பகிர வேண்டும் என்று தோன்றியது. காரணம், அந்த 1997ஆம் ஆண்டு இடம்பெற்ற பிரேமதாச மைதான டெஸ்ட் போட்டியை பார்க்க நானும் போயிருந்தேன். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான அந்த தொடர் மிக முக்கியமான ஒரு தொடர். அந்த காலகட்டத்தில் இலங்கையின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. இந்திய அணியில் டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர்கள் என்று உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் பல பேர், சச்சின், டிராவிட், கங்குலி போன்றோர் எல்லோரும் இருந்த அந்த வேளையிலும் கூட இலங்கை அணி எப்படி ஆதிக்கம் செலுத்தி இருந்தது என்பதை பற்றி சொல்வதற்கும், அந்த போட்டியில் அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான இலங்கை அணி மஹேல ஜெயவர்தன என்ற இலங்கையின் எதிர்கால நட்சத்திரம், எதிர்கால தலைவரை அறிமுகப்படுத்தி இருந்தது, அதை பற்றியும் பார்ப்பதற்கும், அதுபோல அந்த போட்டி உலக சாதனைக்காக ஆடப்பட்ட இலங்கை அணி ஆடிய இன்னிங்ஸா, இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கான முனைப்பை காண்பிக்கவில்லையா, இது அந்த இப்போதெல்லாம் டெஸ்ட் போட்டிகளில் ரிசல்ட், அதாவது வெற்றி பெறுவதற்கான முனைப்பை காண்பிப்பது கட்டாயமான ஒரு விடயமாக பார்க்கப்படும் வேளையில் வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி ஆடுவது உண்மையில் ஒரு குற்றம் போல பார்க்கப்படுகின்ற வேளையில் அதை பற்றி ஒரு சில விடயங்களை பகிர வேண்டும் என்று யோசித்தேன். ஒரு சிறுவனாக நான் அந்த போட்டியை பார்த்ததுக்கும் இப்போது விளையாட்டை ரசிக்கின்ற ஒருவனாக, விளையாட்டு விமர்சகராக அந்த போட்டியை பார்த்து அதை பற்றிய சில அவதானங்களை செலுத்துவதற்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குமே. எனவே இந்த 28 ஆண்டுகளில் என்னென்ன விடயங்கள் மாறி இருக்கிறது என்பதை சொல்வதற்கும் இந்த காணொலி சில விடைகளில் ஒரு உபயோகமானதாக இருக்கும். எனவே 97ஆம் ஆண்டுக்கு நாங்கள் ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் போய் வருவோம். 96ஆம் ஆண்டு உலகக்கிணம் அந்த பரபரப்பான சூட்டோடு இலங்கை அணி மிகச்சிறந்த ஃபார்மில் இருந்த தருணம். 96ஆம் ஆண்டு உலகக்கிண இறுதியை வென்று கொடுத்த வீரர்கள் அநேகமானோர் இலங்கை அணியிலே இடம் பிடித்திருந்தார்கள். இலங்கை அணிக்கு அர்ஜுன ரணதுங்க தலைவர். இந்திய அணியில் அப்போது முகமது அசாருதீன் அணியில இருந்த போதும் 96ஆம் ஆண்டு உலகக்கிண அரையிறுதி தோல்விக்கு பிறகும் அதை தொடர்ந்து வந்த தொடர்களுக்கு பிறகும் அசாருதீன் மாற்றப்பட்டு சச்சின் டெண்டுல்கர் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்திய அணியும் பலம் பொருந்திய ஒரு அணியாக சித்து, அசாருதீன், டெண்டுல்கர், டிராவிட், கங்குலி என்று சொல்லி அடுக்கடுக்காக துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட ஒரு அணி. அனில் கும்ப்ளேயும் பந்து வீச்சாளராக இருந்தார். எனவே இந்திய அணியும் குறைத்து மதிப்பிட முடியாத அணி. இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னர், அதுக்கு பிறகு பின்னர் இடம்பெற்ற 2 தொடர்களை பற்றியும் பேச வேண்டும். ஒன்று பெப்சி ஆசிய கிண்ண தொடர். அந்த தொடருக்கு முதல் இடம்பெற்றது டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக. அதில் இறுதிப் போட்டியில் இலங்கையும் இந்தியாவும் மோதி இருந்தன. இலங்கை அணி விறுவிறுப்பான போட்டிகளை வெற்றி கிட்டியிருந்தது. இந்த டெஸ்ட் தொடருக்கு பிறகு, டெஸ்ட் தொடர் 2 போட்டிகளும் வெற்றி தோல்வியற்ற முடிவு. டெஸ்ட் தொடருக்கு பிறகு இடம்பெற்ற ஒரு நாள் தொடரிலும் இலங்கை அணி வெற்றி கட்டிக் கொண்டது. எனவே இலங்கை அணியின் பலம் எங்களுக்கு தெரிந்திருக்கும். இதை பற்றிய விடயங்களை அலசி ஆராய்ந்து பார்த்தால், தரவுகள் தகவல்களோடு பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த போட்டி சாதனைக்காக ஆடப்பட்டதா, ஏனைய பெறுபவர்களை பற்றி நாங்கள் பார்த்துவிட்டு வரும்போது நீங்களே இதை முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த டெஸ்ட் தொடர் ஆரம்பிப்பதற்கு முதல் இலங்கையிலே பெப்சி ஆசிய கிண்ண தொடர் இடம்பெறுகிறது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் ஆடுகின்றன. இலங்கை அணி அப்போது பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த வல்லரசாக, கிரிக்கெட் வல்லரசாக மாறிவிட்டது. 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ண வெற்றி இலங்கையை பற்றி அதிகமாக ஏனைய அணிகளை பற்றி பயப்பட வைக்கிறது. அதுபோல ஜெயசூரியவின் துடுப்பாட்டமும், சமிந்தவாஸ், முரளிதரன் ஆகியோரது பந்து வீச்சும், அரவிந்த் டி சில்வா அப்போது இருந்த உச்சபட்ச பெர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து இலங்கை அணியை ஒரு சாலிடான ஒரு நாள் அணியாக வைத்திருக்கிறது. இந்திய பந்து வீச்சாளர்களையும் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களையும் ஜெயசூரிய அப்போது தொடர்ச்சியாக பதம் பார்த்துக் கொண்டே இருந்தார். இந்திய பத்திரிகைகள், இந்திய சஞ்சிகள், அப்பொழுதெல்லாம் இணையமிலேயே இந்திய சஞ்சிகளிலும் கூட ஜெயசூரியவின் சிக்ஸர்கள், அவர் ஸ்ரீநாத், பிரசாத் போன்ற வீரர்களை பதம் பார்ப்பது, இந்தியாவின் கும்ப்ளே உட்பட அத்தனை சுழல் பந்து வீச்சாளர்களையும் பதம் பார்ப்பது என்று பெரிதாக கொண்டாடுகின்றன. சனத் ஜெயசூரியவும் அரவிந்த் டி சில்வாவும் அப்போது இந்தியாவில் பெரிய நட்சத்திரங்களாக கொண்டாடப்பட்டிருந்தார்கள். இந்தியாவுக்கெல்லாம் அப்போது பயணிக்கின்ற இளைஞர்களுக்கு மிக பெரும் ஒரு விருந்துபசாரம் போல கிடைக்கும். சனத் ஜெயசூரிய, அரவிந்த் டி சில்வா, முரளிதரன் ஆகியோரை பற்றி பேசினாலே அப்படியான நிலை ஒன்று இருந்தது. அந்த வேளையில் தான் ஆசிய கிண்ணம். 4 அணிகள் மோதிய அந்த தொடரிலே இலங்கை அணி எந்த ஒரு போட்டியிலும் தோற்காமல் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் ஆகிறது. இலங்கை அணி தன்னுடைய முதல் போட்டியில் பாகிஸ்தானை 15 ஓட்டங்களால் வென்றது. அடுத்து இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இலகுவாக 6 விக்கெட்டுகளால் வென்றது. பங்களாதேஷ் அணியை 103 ஓட்டங்களால் வென்றது.
பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி கிட்டத்தட்ட அரையிறுதிப் போட்டி போல இறுதிப் போட்டிக்கான அணியை தீர்மானிக்கின்ற போட்டியாக எதிர்பார்க்கப்பட்டது. மழை குறுக்கிட்ட முதலாவது போட்டியில் 30 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்த பாகிஸ்தான் தப்பித்துக் கொண்டது. அடுத்த நாளும் மழையினால் கழுவப்பட்டு போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை கொடுத்தது. பங்களாதேஷ் அணியை இலகுவாக வீழ்த்திய இந்தியா இறுதிப் போட்டிக்கு தெரிவானது. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற அந்த இறுதிப் போட்டியும் இலங்கைக்கு மிக இலகுவான வெற்றி. 8 விக்கெட்டுகளால் இலங்கை அபாரமான வெற்றி கிட்டி பெப்சி ஆசிய கிண்ண சாம்பியனாக தெரிவாகிறது. இந்திய அணியின் முன்னாள் தலைவராக அந்த அணியில் இடம் பிடித்திருந்த முகமது அசாருதீன் 81 ஓட்டங்களை எடுத்தும், சமிந்த வாஸ் மற்றும் தர்மசேனா ஆகியோரது துல்லியமான பந்து வீச்சிலும், அதற்கு பிறகு ஜெயசூரிய, மாமன் அத்தபத்து, அர்ஜுன் ரணதுங்க ஆகியோரது துடுப்பாட்டு மூலமாகவும் மிக இலகுவான வெற்றியை இலங்கை அணி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி துடிப்போடும் கடிப்போடும் தான் இலங்கை அணி டெஸ்ட் போட்டிகளை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறது. அதிலும் குறிப்பாக அணித்தலைவர் அர்ஜுன் ரணதுங்க தொடரின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த ஆசிய கிண்ண தொடரில். அதைத் தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகள் 2 போட்டிகள் இடம்பெறுவதாக இருந்தது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் முதலாவது போட்டி ஆகஸ்ட் 2 முதல் 6 வரை. அந்த போட்டி தான் இந்த சரித்திரபூர்வம் வாய்ந்த 952 டெஸ்ட் போட்டி. அந்த போட்டியில் இப்படியான முடிவு பெறப்பட்ட பிறகு இரண்டாவது போட்டி கொஞ்சம் விறுவிறுப்பான போட்டியாக கொழும்பு SSC மைதானத்தில் இடம்பெற்றது. 2 அணிகளுமே துடுப்பாட்டத்துக்கு சாதகமான அந்த மைதானத்தில் 4 இன்னிங்ஸையும் ஆடியிருந்தன. இறுதியாக இந்திய அணிக்கு 373 என்ற இலக்கு வழங்கப்பட்டது. இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 281 ஓட்டங்களை எடுத்திருந்த வேளையில் போட்டியின் 5 நாட்கள் முடிவடைந்த காரணத்தால் போட்டி வெற்றி தோல்வி என்ற முடிவை கண்டது. அது இரண்டாவது போட்டி. முதல் போட்டியில் என்ன நடந்தது? கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் அந்த போட்டி. மைதானத்தை பார்த்த வேளையில் துடுப்பாட்டத்துக்கு சாதகமான மைதானம், ஆனால் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஏதோ சிறு சாதகத்தன்மை இருப்பதாக கருதப்பட்டது. ஓட்டங்கள் அதிகமாக குவிக்கப்படுகின்ற போட்டி என்று எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. நாணய சுழற்சியில் வந்த இந்திய அணியின் தலைவர் சச்சின் டெண்டுல்கர் முதலில் துடுப்படுத்தாட விருப்பம் தெரிவிக்கிறார். இந்திய அணி சார்பாக நிலேஷ் குல்கர்னி என்ற உயரமான ஒரு சுழல் பந்து வீச்சாளர் அறிமுகமாகிறார். இலங்கை சார்பாக அப்போதுதான் பாடசாலையிலிருந்து வெளியேறுகின்ற மஹேல ஜாவதன, இலங்கையின் மிகச்சிறந்த பாடசாலை மட்ட துடுப்பாடு வீரர்கள் ஒருவராக கருதப்படுகிற மஹேல ஜாவதன் என்பவர் அறிமுகமாகிறார். அர்ஜுன ரணதுங்க, மாமன் அத்தபத்து ஆகியோர் ஆடுகின்ற அதே கழகம், கொழும்பு SSC கழகத்தைச் சேர்ந்தவர் அவர். இந்திய அணி நயன் மொங்கியாவை ஆரம்பத்திலே 7 ஓட்டங்களோடு இழந்தாலும் அதை தொடர்ந்து துடுப்படுத்தாடிய நவஜோத் சிங் சிது, முகமது அசாருதீன் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோரின் சதங்களோடு இந்தியா 500 ஓட்டங்களை கடந்தது. மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு ஆடுகளம் என்று சொல்லி இந்த ஆடுகளத்தை பார்க்கும்போது தெரிந்தது. ராகுல் டிராவிடும் 69 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் மிக பெரும் சிரமத்தை கண்டார்கள். குறிப்பாக சமிந்த வாஸ், ரவீந்திர புஷ்பகுமார 2 வேக பந்து வீச்சாளர்களோடு முரளிதரன், ஜெயந்த சில்வா, சனத் ஜெயசூரி ஆகிய சுழல் பந்து வீச்சாளர்கள். மஹேல ஜாவதன தன்னுடைய அறிமுக போட்டியில் மிதவேக பந்து வீச்சாளராக 2 ஓவர்களை வீசியிருந்தார். இதில் பாருங்கள், முரளிதரனுக்கு எவ்வளவு நேரம் சிரமப்பட வேண்டியிருந்தது அந்த மைதானத்தில் என்று பாருங்கள். 65 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார் சளைக்காமல் முரளி. அவருக்கு கிடைத்த விக்கெட்டுகளோ 2 தான் 174 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ஜெயந்த சில்வா அப்போது முரளியின் துணை பந்து வீச்சாளராக இருந்த இடதுகை சுழல் பந்து வீச்சாளர். அவர் 39 ஓவர்களை பந்து வீசியிருந்தார். சமிந்த வாசும் புஷ்பகுமாரவும் சேர்ந்து 42 ஓவர்களை வீசியிருந்தார்கள். எனவே இந்திய அணி மொத்தமாக துடுப்படுத்தாடியது 167 ஓவர்கள். அதாவது 2 நாட்கள் இந்தியா துடுப்படுத்தாடி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் 537 ஓட்டங்கள். எனவே 2 நாட்களை இந்திய அணியின் துடுப்பாட்டம் முழுக்க தின்ற பிறகு இலங்கை அணிக்கு தேவைப்பட்டது அந்த 537 ஓட்டங்களை முதலில் கடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு முதலில் ஃபாலோவன் 337 ஓட்டங்களை கடக்க வேண்டும். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க எடுக்கும் 337 ஓட்டங்களை கடப்பதற்கு. அதைத் தொடர்ந்து 537 ஓட்டங்களை கடந்தால்தான் போட்டியில் இந்த இலங்கை அணி பாதுகாப்பாக உணர முடியும். எனவே அப்போதே இந்திய அணி 2 நாட்கள் துடுப்படுத்தாடி இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரே ஒரு முடிவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருந்தது, வெற்றி தோல்வியற்ற முடிவு. இரண்டாவது முடிவு, இந்தியா மிகச்சிறப்பாக பந்து வீசி இலங்கையை கட்டுப்படுத்தினால் இந்தியா இன்னிங்ஸினால் வெற்றி பெறக்கூடிய நிலை இருந்தது. மற்றும்படி வேறு முடிவுகளுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே அறியப்பட்டது. எனவேதான் இந்த போட்டியில் முடிவேதும் இல்லாத நிலையில் இலங்கை அணி துடுப்படுத்தாட முடிவெடுத்தது. அதுவும் ரணதுங்க அப்போது சொன்ன ஒரு முக்கியமான விடயம், தாங்கள் இந்திய அணியின் 537 ஓட்டங்களை கடக்க வேண்டும். இதுதான் தங்களது துடுப்பாட வீரர்களுக்கு தான் வழங்கிய முதலாவது கடமை. அதை இலங்கை அணி சிறப்பான முறையில் கடக்க ஆரம்பித்த வேளையில் தான் இலங்கை அணிக்கு இலகுவாக இந்த இங்கிலாந்து அப்போது வைத்திருந்த 903 ஓட்டங்கள் என்ற சாதனையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதை பற்றி உணரப்பட்டது. நாங்கள் இதிலே முதலில் இலங்கை அணி சாதனைக்காக ஆடியது என்று சொல்லப்படுகிற விடயங்களை உடைப்பதற்காக ஒரு சில முக்கியமான விவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் எத்தனை ஓட்டங்கள் பெறப்பட்டன என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த போட்டி எந்த திசை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று. அதுக்கு பிறகு நாங்கள் சாதனைகள் சிலவற்றை பார்ப்போம். முதல் நாளில் இந்தியா துடுப்படுத்தாடி முதல் நாளின் ஆட்ட முடிவின் போது 280 ஓட்டங்களை எடுக்கிறது, 3 விக்கெட்டுகளை இழந்து. இரண்டாம் நாள் இந்தியா சகல விக்கெட்டுகளை முடக்க இலங்கை அணிக்கு கிடைத்த ஒரு சில ஓவர்களில் இலங்கை 39 ஓட்டங்களை எடுத்தது, 1 விக்கெட்டை இழந்து. மாமன் அத்தபத்து ஆட்டம் இழந்திருந்தார். நிலேஷ் குல்கர்னி தன்னுடைய பந்து வீச்சில் தான் வீசிய டெஸ்ட் பந்து வீச்சின் முதல் பந்திலேயே விக்கெட் ஒன்றை எடுக்கிறார். யாரும் நம்ப முடியாத மாதிரி மாமன் அத்தபத்து ஆட்டம் இழக்க முதல் 31 பந்துகளில் 26 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 2 நாட்கள் முடிவடைந்த நிலையில் 3ஆம் நாளில் இலங்கை அணி 1 விக்கெட்டை இழந்து 322 ஓட்டங்கள் இழந்து அன்றைய நாளின் ஆட்டத்தை முடித்துக் கொள்கிறது. ஜெயசூரிய,
மகானாம் ஆகியோர் 2 நாட்கள் அப்போது துடுப்படுத்தாடி விட்டார்கள். முதல் நாளில் மாவன் அத்தப்பத்து ஆட்டமிழந்த பிறகு கொஞ்ச நேரம், அதற்கு பிறகு 3ஆம் நாள் முழுவதுமாக துடுப்படுத்தாடி 283 ஓட்டங்கள் 2 பேரும் பகிர்ந்து கொண்டார்கள். எனவே 322 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழந்து போட்டியின் 3 நாட்கள் இப்பொழுது முடிவடைந்து விட்டன. எனவே இப்போது இலங்கை அணி 4ஆம் நாளில் வேகமாக துடுப்படுத்தாடி இந்த 537 ஓட்டங்களை கடப்பதன் மூலமாகத்தான் போட்டியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி இருந்தும் இலங்கைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் தென்பட்டன. 4ஆம் நாள் மிக தீர்க்கமான ஒரு நாளில் இலங்கை அணி முதலில் மகாநாமாவும் ஜெயசூரியவும் துடுப்படுத்தாட ஆரம்பிக்கிறார்கள். அன்றைய நாள் முழுக்க இலங்கை அணி துடுப்படுத்தாடினாலும் விக்கெட்டுகள் விட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஓட்டங்களை வேகமாக பெற முடியாத மாதிரி ஆடுகளும் செத்து கிடக்கிறது. அன்றைய நாள் முழுக்க துடுப்படுத்தாடி இலங்கையின் ஜெயசூரிய மற்றும் மகாநாமா 2 பேரால் 265 ஓட்டங்களை தான் எடுக்க முடிந்தது. எனவே ஆட்ட நேர முடிவு இலங்கை அணி அன்றைய நாளில் 587 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது, 1 விக்கெட்டை இழந்து. எனவே அன்றைய நாளில் 4ஆம் நாளில் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 587 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது, 1 விக்கெட்டை இழந்து. இப்போது ஒரே ஒரு முடிவுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது, வெற்றி தோல்வியற்ற முடிவு. இலங்கை அணி இந்தியாவின் ஓட்டு அணிக்கே கடந்து விட்டது. ஆனால் 50 ஓட்டங்கள் தான் முன்னிலை. எனவே கடைசி நாள் தான் இலங்கை அணி தீர்மானித்தது 5வது மிருதியமான நாளில் ஓட்டங்களை பெறுவது, எப்படியாவது ஓட்டங்களை எடுப்பது என்று. அப்போது சனத் ஜெயசூரிய ஆட்டமிழக்காமல் 326 ஓட்டங்களோடு நின்றிருந்தார். அந்த 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் சனத் ஜெயசூரிய ஆட்டமிழக்காமல் 326 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ரோஷான் மகானாமா அவருக்கு இடையாக துடுப்படுத்தாடி ஆட்டமிழக்காமல் 211 ஓட்டங்களை எடுத்திருந்தார். எனவே அப்போதே சாதனை இணைப்பாட்டம் ஒன்று பதிவாகிவிட்டது. எனவே ரணதுங்க, அரவிந்த் டி சில்வா மற்றும் சிரேஷ்ட வீரர்கள் இந்த 2 பேரும் ஏனைய அணி வீரர்களும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு சாதனையை நோக்கி துடுப்படுத்தாடுவது. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துடுப்படுத்தாடுவது. 5ஆம் நாள் அவ்வளவுதான். இந்திய அணியை இப்படியும் மீண்டும் துடுப்படுத்தாட வைக்க முடியாது. அது இன்னமும் போரான ஒரு வெற்றி தோல்வியற்ற முடிவை தான் கொடுக்கும். அதைவிட துடுப்படுத்தாடி பெரிய அளவில் ஓட்டங்களை பெறுவது என்பது சாதனையை பெற்றுக்கொள்ளவாவது இந்த போட்டியின் ஒரு சுவாரஸ்ய தன்மையை கொண்டு வரும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதுவும் ஜெயசூரிய எப்படியாவது லாரா அப்போது வைத்திருந்த 375 ஓட்டங்களை முறியடிப்பார் என்ற நம்பிக்கையும் இருந்தது. இதன் காரணமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முடிவெடுத்தது ரசிகர்களுக்கு இலவசமாக அந்த மைதானத்தின் 5ஆம் நாள் போட்டியை பார்வையிட விடுவதென்று. ஆனால் ஏமாற்றம், சனத் ஜெயசூரிய 340 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்கிறார். ரோஷான் மகானாமா 225 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்கிறார். அதற்கு பிறகு இலங்கை அணி வந்த வாக்கில் ஓட்டங்களை பெறுவோம் என்று சொல்லி அரவிந்த் டி சில்வா ஒரு சதம், ரணதுங்க ஒரு அரைச்சதம், மஹேல ஜாவதன் அரைச்சதம் என்று வேகமாக ஓட்டங்களை குவித்திருந்தார்கள். 576 ஓட்ட சாதனை இணைப்பாட்டத்தை புரிந்த பிறகு முதலில் ஆட்டமிழந்தவர் ரோஷான் மகானாமா. அதே அளவான ஓட்ட எண்ணிக்கை 615 ஓட்டங்களாக இருந்த வேளையில் அவர் ஆட்டமிழந்த பிறகு சனத் ஜெயசூரியும் ஆட்டமிழக்கின்றார். ஒரு இடைப்பாட்டு ஒன்று மிக பெரும் ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டு மிக நீண்ட நேரம் துடுப்படுத்தாடிய பிறகு ஒருவர் ஆட்டமிழந்தால் அந்த துணை இணைப்பாட்டத்தை வழங்கி அடுத்தவரும் ஆட்டமிழப்பார் என்பது பொதுவாக கிரிக்கெட்டில் இருக்கின்ற ஒரு விடயம். 2 பேரும் அடுத்தடுத்து அவ்வாறு ஆட்டமிழந்தார்கள். ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஏமாற்றமாகி போனது. மாவன் அத்தப்பத்து ஆட்டமிழந்த பிறகு ரோஷான் மகானாமாவும் ஜெயசூரியும் சேர்ந்து இத்தனை நாட்கள் 3 நாட்கள் அவர்கள் துடுப்படுத்தாடி இருக்கிறார்கள். அப்படியான நிலையில் அனைவரும் எதிர்பார்த்தது ஜெயசூரிய ஒரு சாதனையாவது வைத்துவிட்டு போவார். இலங்கையின் 952 ஓட்டங்கள் என்ற பெரிய சாதனையை விட ஜெயசூரியவின் 375 ஓட்டங்கள் லாராவின் சாதனையை முறியடிப்பது தான் அப்போது ரசிகர்களுக்கு தேவைப்பட்ட, இல்லாவற்ற ரசிகர்கள் உணர்ந்து பார்த்திருந்த ஒரு முக்கியமான விடயமாக அமைந்தது. நானும் அந்த போட்டியை பார்க்க அந்த வேளையில் போயிருந்தேன். ஜெயசூரியவின் ஆட்டமிழப்பு இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஏமாற்றமாகி போனது. சில வேளைகளில் இந்த பெரிய எதிர்பார்ப்பு ஜெயசூரியவுக்கும் ஒரு விதமான கிளர்வை கொடுத்து அதுதான் அவரது கான்சென்ட்ரேஷனை, அவரது போட்டியில் இருந்த அந்த ஒருமுகத்தன்மையை இல்லாமல் செய்திருக்குமோ என்பது இப்போது வரை யோசிக்கின்ற ஒரு விடயம். சனத் ஜெயசூரிய அந்த வேளையில் அந்த ஆட்டம் இழந்த பந்திலே தான் கொஞ்சம் தடுமாறி போனார் என்று குறிப்பிட்டிருந்தார். ராஜேஷ் சவானின் பந்து வீச்சில் அவர் ஆட்டம் இழந்திருந்தார். வழமையாக ஒரு நாள் போட்டிகளில் 2020 சர்வதேச போட்டி போல புயலாக ஆடுகின்ற ஜெயசூரிய இந்த ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப பொறுமையாகத்தான் ஆடியிருந்தார். 578 பந்துகளை நின்று பிடித்து 340 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 36 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்கள். அந்த பவுண்டரிகளிலேயே அவர் 156 ஓட்டங்களை கடந்திருந்தார். ரோஷான் மகானாமா அவருக்கு இணையாக துடுப்படுத்தாடிய ஒருவர். அவரை விட ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக 561 பந்துகளை சந்தித்து 225 ஓட்டங்களை எடுத்திருந்தார், 27 4 ஓட்டங்கள். அதைத் தொடர்ந்து வந்த அரவிந்த் டி சில்வா, ரணதுங்க மற்றும் மஹேல ஜாவதன் ஆகியோர் கொஞ்சம் வேகமாக துடுப்படுத்தாடி இலங்கை அணி அந்த 900 ஓட்டங்களை கடக்க செய்திருந்தார்கள். டி சில்வா 211 பந்துகளில் 126 ஓட்டங்களை எடுத்தார், 16 4 ஓட்டங்கள். ரணதுங்க அணித்தலைவர் 110 பந்துகளில் 86 ஓட்டங்களை எடுத்திருந்தார், 14 4 ஓட்டங்களோடு வேகமாக விளாசி தள்ளியிருந்தார். மஹேல ஜாவதன தன்னுடைய அறிமுக போட்டியில் 105 பந்துகளில் 66 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இறுதியாக கலுவித்தாரணா மற்றும் சமிந்த டி சில்வா ஆகியோர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் போது இனியும் துடுப்படுத்தாடி 1000 ஓட்டங்களை கூட நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்றாலும் போதும் வந்து இலங்கை அணி நடத்தி கொண்டது. உண்மையில் சாதனைக்காக ஆடுவதாக இருந்தால் அன்று ரணதுங்க இல்லை, நாங்கள் தொடர்ந்து ஆடப்போகிறோம் என்று சொல்லி 1000 ஓட்டங்கள் வரை ஆடியிருக்கலாம். எனவே உப்பு சப்பற்று போன ஒரு போட்டி, எந்த விதமான முடிவும் பெறப்படாமல் செத்துப்போன போட்டியாக, டெட் கேமாக மாறியிருந்த ஒரு போட்டியில் தான் இலங்கை அணி இந்த சாதனையை பெற்றாவது போட்டிக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தன்மையை கொடுப்போம் என்று முடிவெடுத்திருந்தது என்பது உண்மை.
இந்தியா துடுப்படுத்த ஆடியது 167.3 ஓவர்கள். இலங்கை அணி 168 ஓவர்களை கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பந்து வீசியிருந்தது. இலங்கை சந்தித்தது இந்தியாவிடமிருந்து 271 ஓவர்கள். அந்த 271 ஓவர்களில் தான் ஒரு ஓவருக்கு 3.51 என்ற வேகத்திலே இந்த 952 ஓட்டங்களை இலங்கை அணி எடுத்தது. இந்த 952 ஓட்டங்கள் அப்போது முறியடிக்கப்பட முடியாத சாதனையாக கருதப்பட்ட இங்கிலாந்து 1930களில் பெற்றிருந்த 903 ஓட்டங்களை முறியடித்தது. 1938ஆம் ஆண்டு லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இங்கிலாந்து எடுத்திருந்த 7 விக்கெட் இழப்பிற்கு 903 ஓட்டங்கள் என்ற சாதனையை தான் இலங்கை அணி முறியடித்தது. அதற்கு முதல் இலங்கை அணி வைத்திருந்த அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை நம்ப மாட்டீர்கள் 1991-92 பருவகாலத்திலே கொழும்பு SSC மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இலங்கை அணி எடுத்திருந்த 548 ஓட்டங்கள் தான் அதிகப்படியான ஓட்ட எண்ணிக்கை. ரமேஷ் கல்வித்தாரவின் அறிமுக போட்டி அதுவும் முறியடிக்கப்பட்டது. இந்த போட்டியிலே 952 ஓட்டங்களை இலங்கை அணி பெற்றுக் கொண்டதன் மூலமாக. இதற்கு முதல் இலங்கையிலேயே பெறப்பட்ட முதல் தர ஓட்ட எண்ணிக்கையில் அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக இருந்தது. இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கையை விட 2 ஓட்டங்கள் கூடுதலாக மேற்கிந்திய தீவுகள் இலங்கைக்கு வந்திருந்த வேளையில், அப்பொழுது இலங்கை சுதந்திரம் அடைந்திருக்கவில்லை, காஃபில் சோபஸ் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கைக்கு வந்திருந்த வேளையில் 1966-67 பருவகாலத்திலே 549 ஓட்டங்களை அப்போது சிலோன் அணிக்கு எதிராக மேற்கிந்திய தீவுகள் எடுத்திருந்தது. இந்திய அணிக்கு எதிராக அதுவரை காலமும் பெறப்பட்டிருந்த அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக பாகிஸ்தான் பெற்றிருந்த 699 ஓட்டங்களையும் இலங்கை அணி இந்த 952 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதன் மூலமாக முறியடித்தது. பாகிஸ்தான் லாகூர் மைதானத்தில் 1989-90 சச்சின் மற்றும் பக்கா யூனிஸ் ஆகியோரது அறிமுக தொடரிலே 699 ஓட்டங்களை எடுத்திருந்தது. அதையும் இலங்கை அணியினால் முறியடிக்கப்பட்டது. இனி நாங்கள் மகாநாம ஜெயசூரிய ஆகியோரது இணைப்பாட்ட சாதனைக்கு செல்வோம். டெஸ்ட் போட்டிகளில் அதுக்கு முதல் எந்த ஒரு விக்கெட்டுக்குமாக பெறப்பட்ட அதிகூடிய இணைப்பாட்டமாக இருந்தது இலங்கை அணிக்கு எதிராக மார்டின் க்ரோவும் ஆண்ட்ரூ ஜான்சனும் 1990 நியூசிலாந்தின் ஹாமில்டனில் வைத்து எடுத்திருந்த 467 ஓட்டங்கள் என்ற சாதனை. அதை ஜெயசூரியவும் மகாநாமமும் சேர்ந்து முறியடித்தார்கள். இலங்கை அணிக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்த சாதனை இலங்கை அணி முறியடித்திருந்தது. இதுபோல முதல் தர போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக இருந்தது இந்தியாவில் இடம்பெற்ற ரஞ்சி கிண்ண போட்டியொன்றில் 475 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் ஜஹீர் அலா மற்றும் ராஜ்புத் ஆகியோர் 91-92 பருவகாலத்திலே அசாம் அணிக்காக திரிபுரா அணிக்கு எதிராக. அதையும் இந்த சாதனை மூலமாக முறியடித்தார்கள். இலங்கை அணிக்கு அப்போது இருந்த மிகச்சிறந்த இணைப்பாட்டம், எந்த ஒரு விக்கெட்டுக்கான மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக இருந்தது 240 ஓட்டங்கள். பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அசங்க குரசிங்கவும் அர்ஜுன் ரணதுங்கவும் 85-86 வைத்திருந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அது முறியடிக்கப்பட்டது. அது வெறும் 240 ஓட்டங்கள். எனவே இப்போது 576 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இலங்கை. இதே போல இலங்கையிலே வைத்து பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக இருந்தது அப்போது ஜெஃப் க்ரோவும் ரிச்சர்ட் ஆட்லியும் 1987ஆம் ஆண்டு இலங்கையிலே இடம்பெற்ற ஒரு குண்டுவெடிப்பு காரணமாக பாதியிலே கைவிடப்பட்ட ஒரு டெஸ்ட் போட்டியிலே அந்த பெரும் இணைப்பாட்டத்தை வைத்திருந்தார்கள். அதையும் இலங்கை அணி இந்த போட்டியின் மூலமாக முறியடித்தது. இலங்கையிலே அப்போது எந்த ஒரு விக்கெட்டுக்காகவும் பெறப்பட்ட முதல் தர போட்டிகளின் மிகச்சிறந்த இணைப்பாட்டம் 315 ஓட்டங்கள். அந்த போட்டியில் ஒரு சுவாரஸ்யமான போட்டி ஒன்று. இது ST பெரரா மற்றும் ருவான் கல்பகே ஆகியோர் எடுத்திருந்தார்கள் 95-96 பருவகாலத்திலே. ஒரு சில மாதங்களுக்குள் இலங்கை அணியினால் தேசிய மட்டத்தில் டெஸ்ட் போட்டி ஒன்றில், இலங்கை அணியினால் சர்வதேச மட்டத்தில் டெஸ்ட் போட்டி ஒன்றில் இது முறியடிக்கப்பட்டது. இதேவேளை சர்வதேச ரீதியில் டெஸ்ட் போட்டி ஒன்றில் 2வது விக்கெட்டுக்காக பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக இருந்தது சர் டொனால்ட் பிராட்மனும் அவரது சகாவான பான்ஸ்வர்டும் சேர்ந்து 451 ஓட்டங்களை முன்பு 2வது விக்கெட் இடைப்பாட்டமாக வைத்திருந்தார்கள். அதையும் ஜெயசூரிய மகாநாம 2 பேரும் சேர்ந்து முறியடித்திருந்தார்கள். இப்படி பல சாதனைகள் இந்த இணைப்பாட்டம் மூலமாக முறியடிக்கப்பட்டன. அப்போது மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக டெஸ்ட் போட்டிகள் இருந்த இந்த இணைப்பாட்டம் தான் பின்னர் மற்றொரு இலங்கை ஜோடியினால் முறியடிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியாக அதை தருகிறேன், முடிந்தால் பதிலை சொல்லுங்கள். இந்த 576 ஓட்டங்கள் எப்போது, யாரால், எங்கே, எந்த அணிக்கு எதிராக முறியடிக்கப்பட்டன? இந்த காணொளி தொகுப்பின் இறுதியிலே நான் சரியான விடையை சொல்கிறேன். இப்போது சரியான விடையை நீங்கள் பதிவிட ஆரம்பிக்கலாம். அப்போது டெஸ்ட் போட்டிகளில் பெறப்பட்ட தனிநபர் அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக இருந்த பிரான் லாராவின் 375 ஓட்டங்களை தான் ஜெயசூரியவினால் முறியடிக்க முடியாமல் போனது. ஆனால் ஜெயசூரியவுக்கு இன்னும் பல சாதனைகள் சொந்தமாகி போயின. ஒன்று, ஆசிய வீர ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை இந்த 340 ஓட்டங்கள். இந்திய அணிக்கு எதிராக பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை முன்பு கிரஹங்கூச் இந்த சாதனையை வைத்திருந்தார் 333 ஓட்டங்கள். இலங்கை அணியின் வீர ஒருவர் டெஸ்ட் போட்டிகளில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை அதுவரை காலமும் இருந்தது அரவிந்த் டி சில்வா நியூசிலாந்து அணிக்கு எதிராக எடுத்திருந்த 267 ஓட்டங்கள். இலங்கையிலே வைத்து பெறப்பட்ட அதிகூடிய டெஸ்ட் ஓட்ட எண்ணிக்கையாக இந்த ஓட்ட எண்ணிக்கை மாறியிருந்தது. இதற்கு முதல் நியூசிலாந்து அணிக்கு எதிராக தன்னுடைய அறிமுக போட்டிகளை பிரெண்டன் குருப்பு அந்த 86-87 இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியை பற்றி சொன்னேனே, அந்த போட்டியில் அவர் ஆட்டம் இழக்காமல் 201 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதையும் ஜெயசூரிய முறியடித்தார். இதுபோல இலங்கையிலே பெறப்பட்ட அதிகூடிய முதல் தர ஓட்ட எண்ணிக்கை. இதற்கு முதல் சர் பிராங்க் பொரல் மேற்கிந்திய தீவின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் இலங்கைக்கு வந்த வேளையில் கொமன்வெல்த் அணி பொதுநலவாய அணிக்காக சிலோன் அணிக்கு எதிராக 285 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தார். ஜெயசூரியவினால் தான் அது முறியடிக்கப்பட வேண்டும் என்று இருந்திருக்கிறது. இதுபோல பிரான் லாராவின் 375 ஓட்டங்களுக்கு பிறகு அந்த வரிசையிலே 4வது அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக டெஸ்ட் போட்டிகளில் ஜெயசூரியவின் 340 ஓட்டங்கள் அப்போது பதிவாகி இருந்தது. பிரான் லாரா 375 ஓட்டங்கள், அவர் முறியடித்த காஃபில் சோபர்ஸின் 365 ஓட்டங்கள்,
அவர் முறியடித்த செர்லின் ஹட்டனின் 364 ஓட்டங்களுக்கு பிறகு ஜெயசூரியவின் 340 ஓட்டங்கள் பதிவாகின. இந்த சாதனை இப்போது 28 ஆண்டுகளாக இருக்கிறது. வேறு எந்த அணியும் இதை நெருங்க முடியவில்லையா? இல்லாவிட்டால் நெருங்கி வந்தும் தாங்கள் டெஸ்ட் போட்டிகளில் வெல்ல வேண்டும் என்பதற்காக வெற்றி தோல்வியற்ற முடிவாக ஒரு போட்டியை மாற்றிவிடக் கூடாது என்று விட்டுக் கொடுத்தனவா? இல்லாவிட்டால் சாதனை முறியடிக்க வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டு தங்களது வெற்றிகளை மட்டும் இலக்காக கொண்டிருந்தனவா? அப்படி 900க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு பெஸ்ட் போல் ஆடுகிற இங்கிலாந்து, வேகமாக ஓட்டங்களை குவிக்கிற ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற அணிகள் கூட இந்த ஓட்ட அணிக்கு நெருங்க முடியவில்லையா? இப்போதெல்லாம் பலவீனமான டெஸ்ட் அணிகளாக சில அணிகள் இருக்கின்றனவே. மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே, ஏன் இலங்கை கூட சில விடைகளில் அப்படி பலவீனமான ஆட்டத்தை ஆடி இருக்கிறது. இந்த அணிகளுக்கு எதிராக கூட இந்த பெரிய ஓட்ட எண்ணிக்கையை ஆடுவதற்கு எந்த ஒரு அணியும் முயன்று பார்க்கவில்லையா என்று கேட்டால் நான் சில தரவுகளை உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கை அணி முறியடித்தது 903 ஓட்டங்கள். 1938ஆம் ஆண்டு இருந்த அந்த போட்டி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு, 59 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையினால் முறியடிக்கப்பட்டது. இதற்கு பிறகு பெறப்பட்ட அண்மை கால அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் மிக கிட்ட வந்த ஒரு அணி இங்கிலாந்து. பாகிஸ்தானுக்கு எதிராக முல்டான் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 823 ஓட்டங்களை எடுத்தது. ஆனால் 7 விக்கெட்டுகளை எடுத்தது இன்னிங்ஸை இடைநிறுத்திக் கொண்டது. இங்கிலாந்து அந்த ஓட்டங்களை எடுத்தது வெறும் 150 ஓவர்கள். எனவே இங்கிலாந்தினால் அந்த ஓட்ட எண்ணிக்கை முறியடிக்கப்பட சாத்தியக்கூறு இருந்திருக்கும். ஆனால் 7 விக்கெட்டுகளை இழந்த காரணத்தால் இங்கிலாந்து இடைநிறுத்திக் கொண்டது. மற்றபடி முடிவை பெறுவதற்காக அல்ல என்பது உறுதியாக தெரிந்த ஒரு விடயம். இது 2024ஆம் ஆண்டு. 1997ஆம் ஆண்டு இலங்கை அணியால் நிகழ்த்தப்பட்ட இந்த 952 ஓட்டங்கள் என்ற உலக சாதனையை அதற்கு பிறகு வந்த இந்த 28 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு அணியால் முறியடிக்கும் வாய்ப்பு இருந்திருக்கிறதா? ஏதாவது ஒரு அணி அதை நோக்கி வந்திருக்கிறதா? இதுபோல தாங்கள் டெஸ்டில் முடிவொன்றை பெற வேண்டும் என்பதற்காக எப்படியாவது ரிசல்ட் ஓரியன்ட் டெஸ்ட் போட்டி என்று இப்போது சொல்வார்கள். வெற்றி இல்லாவிட்டால் தோல்வி, முக்கியமாக வெற்றியை நோக்கி ஆட வேண்டும், சமநிலை என்ற முடிவுக்கு செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு அணி இந்த சாதனையை பெறுகின்ற வாய்ப்பு இருந்தும் அதை தவறவிட்டதா என்று நாங்கள் பார்ப்பதற்கு தரவுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு 19 தடவைகள் 700க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் இந்த டெஸ்ட் போட்டிகளில் பெறப்பட்டுள்ளன. அதிலே ஒரே ஒரு அணிக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் விக்கெட்டுகள் போறதன் காரணமாக அந்த அணி இந்த பெரிய ஓட்ட எண்ணிக்கை 952 ஓட்டங்கள் என்ற ஓட்ட எண்ணிக்கையை நோக்கி செல்லவில்லை என்பது சான்று பூர்வமாக நாங்கள் காண்பிக்கக்கூடிய ஒன்று. இந்த 19 ஓட்ட எண்ணிக்கைகளை, அதாவது 700க்கும் மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கும்போது இதிலே 5 விக்கெட்டுகளுக்கும் குறைவாக 4 தடவைகள் தான் இந்த 700 ஓட்டங்கள் தாண்டப்பட்டுகின்றன. 2 தடவைகள் தான் 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டு இந்த 700 பிளஸ் ஓட்டங்கள் தாண்டப்படுகின்றன. அந்த 2 தடவைகளும் அந்த 700 பிளஸ் ஓட்டங்களை எடுத்தது இலங்கை. எனவே தன்னுடைய சாதனையை தானே முறியடிக்க விரும்பாமல் இலங்கை அணி அதை தவிர்த்திருக்கலாம். அந்த 2 போட்டிகளிலும் இலங்கை வென்றிருக்கிறது. இந்த இலங்கை அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 700 பிளஸ் ஓட்டங்களை தாண்டிய 2 சந்தர்ப்பங்களும் உங்களுடைய ஞாபகம் இருக்கலாம். அயர்லாந்து அணிக்கு எதிராக 2023ஆம் ஆண்டு இலங்கை அணி 704 ஓட்டங்களை எடுத்தது. 3 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி அந்த போட்டிகளை வென்றது. மிக பெரும் வெற்றி காலி மைதானத்தில். இலங்கை அணி எடுத்துக்கொண்டது வெறும் 151 ஓவர்கள் இந்த 704 ஓட்டங்களை பெறுவதற்கு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கை அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 713 ஓட்டங்களை எடுத்தது. இது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக. அந்த போட்டியிலும் இலங்கை அணி வென்றது. இது நடந்தது இலங்கை அணி 2004ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட வேலை. அதிலும் இலங்கை அணி 165 ஓவர்களை தான் சந்தித்திருந்தது. 5 விக்கெட்டுகளை இழந்து 700 ஓட்டங்கள் தாண்டப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், 5 விக்கெட்டுகளை இழந்து இந்த 700 ஓட்டங்கள் தாண்டப்பட்ட சந்தர்ப்பங்கள் இரண்டும் மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள். ஒன்று சென்ட் ஜோன்ஸ் ஆன்டிகுவா மைதானத்தில் 2004ஆம் ஆண்டு, உங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வரும் அது எந்த போட்டி என்று சொல்லி, பிரையன் லாரா 400 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட போட்டி. லாராவின் 400 ஓட்டங்கள் பெறப்பட்ட உலக சாதனை போட்டி அது. மேற்கிந்திய தீவில் வெற்றி ஒன்றுக்கு குறிவைத்து ஆடிய போட்டி. அதிலே 952 ஓட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கிறது. லாரா ஆட்டமிழக்காமல் 400 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட அந்த இன்னிங்ஸிலே ரிட்லி ஜேக்கப்ஸ் விக்கெட் காப்பாளர் ஆட்டமிழக்காமல் 107 ஓட்டங்களை எடுத்தார். ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பந்து வீச்சார்கள். எனவே அதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருந்திருக்கும் என்பது கண்கூடு. அதுவும் 202 ஓவர்களை சந்தித்து விட்டது மேற்கிந்திய தீவுகள். இதற்கு மேலும் துடுப்படுத்த ஆடுவது என்பது போட்டியை நிச்சயமாக வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி கொண்டு செல்லும் என்ற ஒரு காரணமும் இந்த இன்னிங்ஸை இடைநிறுத்திக் கொள்ள லாரா 400 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதன் பிறகு இன்னிங்ஸ் இடைநிறுத்தப்படுவதற்கான காரணமாக அமைந்தது. ஆனால் அந்த போட்டி இறுதியாக இங்கிலாந்து தன்னுடைய 2ஆம் இன்னிங்ஸில் 400க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்து சமநிலையில் முடித்துக் கொண்டது. இது ஒரு போட்டி. 2வது சந்தர்ப்பம் 5 விக்கெட்டுகளை இழந்து 700 பிளஸ் ஓட்டங்கள் பெறப்பட்டது இலங்கையினால். இலங்கை அணி மிகச் சிறப்பாக ஆடி 756 ஓட்டங்களை எடுத்தது. 5 விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸை இடைநிறுத்தி இருந்தது. அந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இலங்கை வெற்றியை பதிவு செய்து கொண்டது. நடந்த ஆண்டு 2006. இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் ஏற்கனவே இந்த காணொலியில் முற்போதையிலே கேட்ட கேள்வி ஒன்றுக்கும் இதற்கும் இடையில் சம்பந்தம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கு. கொழும்பு SSC மைதானத்தில் இடம்பெற்ற அந்த போட்டிதான் குமார் சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன 2 பேரும் சேர்ந்து சாதனை இணைப்பாட்டம் நிகழ்த்திய போட்டி.
ஜெயசூரிய, மகானாம் ஆகியோரது சாதனை இணைப்பாட்டம் முறியடிக்கப்பட்ட போட்டி தான் அது. 624 ஓட்டங்கள் என்ற உலக சாதனை இணைப்பாட்டத்தை நிகழ்த்திய போட்டி. மஹேல மீண்டும் ஒரு சாதனையை ஜெயசூரிய தவற விட்டதை போல மஹேல தவற விட்டார். 374 ஓட்டங்களை எடுத்த மஹேல லாராவின் 400 ஓட்டங்களை முறியடிக்க முடியாமல் போனது மட்டுமில்லாமல், லாரா அதற்கு முதல் வைத்திருந்த 375 ஓட்டங்களையும் மேத்யூ எய்டன் எடுத்திருந்த 380 ஓட்டங்களையும் கூட முறியடிக்க முடியாமல் போன ஏமாற்றகரமான போட்டி. இந்த போட்டியிலும் இலங்கை நிச்சயமாக 952 ஓட்டங்களை தாண்டக்கூடிய நிலை இருந்தாலும், இலங்கைக்கு வெற்றி பெற வேண்டிய போட்டி, அதுவும் தொடரொன்றின் முதலாவது போட்டி. எனவேதான் இலங்கை அணி அந்த 952 ஓட்டங்களை பொருட்படுத்தாமல் வெற்றி பெறுவதை நோக்கமாக கொண்டு ஆடியது என்று சொல்லி பின்னர் மஹேல ஜாவதன், அவர்தான் அணியின் தலைவர், அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். ஆஷ்வல் பிரின்ஸ் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணியும் லேசப்பட்ட அணி கிடையாது. பந்து வீச்சில் மிகச்சிறந்த வீரர்களை கொண்ட அணியாக அது அன்றைய நாளில் களமிறங்கி இருந்தது. மக்காய் ஆண்டனி, டேல் ஸ்டெயின், ஆண்ட்ரே நெல் ஆகியோர் முக்கியமான பந்து வீச்சாளர்களாக அந்த அணியிலே இருந்தார்கள். 169 ஓட்டங்களுக்கு தென்னாப்பிரிக்காவை சகல விக்கெட்டுகளையும் இழக்க செய்த பிறகு இலங்கை அணி இந்த 756 ஓட்டங்களை எடுத்தது 185 ஓவர்களில். ஒரு ஓவருக்கு 4 என்ற ஓட்ட வேகத்தில் வேகமாத்தான ஓட்டங்களை எடுத்தார்கள். சங்கா, மஹேல 2 பேரை தவிர டில்ஷானும் சாமர கபுகதரும் அடுத்து 6ஆம் இலக்கம் வரை இருந்தார்கள். பிரசன்ன ஜாவதன, பர்வீஸ் மஹ்ரூப் ஆகிய துடுப்பாடக்கூடிய வீரர்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருந்தார்கள். ஆனாலும் இலங்கை அணி வெற்றியை நோக்கமாக கொண்டாடியதால் அந்த ஓட்ட எண்ணிக்கையை துரத்தவில்லை. எனவே இந்த 4 சந்தர்ப்பங்கள் தான் 952 ஓட்டங்கள் என்ற இலங்கையின் சாதனையை முறியடிக்கக்கூடிய வாய்ப்புடைய போட்டிகளாக 97ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைந்திருந்தன என்பது வெளிப்படை. ஆனால் இதையெல்லாம் விட மிக நெருக்கமாக ஒரு அணி இந்த 952 ஓட்டங்களை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தது என்று நான் கருதுகிறேன். அது இறுதி நேரத்தில் விக்கெட்டுகள் போனதன் காரணமாக அந்த சாதனை முறியடிக்க முடியாமல் போனது என்று குறிப்பிட்டது. அதை பற்றி இப்போது பார்ப்போம். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடர் பாகிஸ்தானில் இடம்பெற்ற வேளையில் முல்டான் டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து அணி 823 ஓட்டங்களை எடுத்தது, 7 விக்கெட்டுகளை இழந்தது. ஆனால் 952 ஓட்டங்கள் நோக்கி இங்கிலாந்து செல்லவில்லை. செல்ல முடியவில்லையா, இல்லாவிட்டால் இங்கிலாந்து செல்ல விரும்பவில்லையா, போட்டியை வெற்றி கொள்ள விரும்பியதா என்ற கேள்விகள் எங்களுக்கு எழும். பேஸ்பால் ஆட்டத்தை அண்மை காலமாக ஆடி வருகின்ற இங்கிலாந்து இப்படியான இலக்குகளை எல்லாம் இலகுவாக அண்மை காலத்தில் கடந்து வருகிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம். மூல்டான் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடி 556 ஓட்டங்களை எடுத்திருந்தது. பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டது 149 ஓவர்கள். ஒரு ஓவருக்கு 3.73 என்ற வேகத்திலே தான் ஓட்டங்களை எடுத்திருந்தார். இங்கிலாந்து அணி இந்த ஓட்ட எண்ணிக்கைக்கு மேலதிகமாக ஓட்டங்களை எடுத்து பின்னர் போட்டியில் வென்றிருந்தது. இன்னிங்ஸினா முதல் நாளில் பாகிஸ்தான் 328 ஓட்டங்கள் வேகமாக ஓட்டங்களை எடுத்திருந்தது. இரண்டாம் நாளில் பாகிஸ்தான் 556 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழக்க இங்கிலாந்து 96 ஓட்டங்களை எடுக்கிறது. மூன்றாம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து மிக வேகமாக ஆடி அந்த ஒரே நாளில் 396 ஓட்டங்களுக்கு குவித்து 492 ஓட்டங்கள். நான்காம் நாளில் இங்கிலாந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆடி இன்னிங்ஸை இடைநிறுத்த வேண்டியிருக்கிறது. காரணம் பாகிஸ்தானை சகல விக்கெட்டுகளை இழக்க செய்ய. இந்த போட்டி அந்த தொடரில் இடம்பெற்ற எத்தனையாவது போட்டி என்பதை நாங்கள் இங்கே கருத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது போட்டி. எனவே தொடர் வெற்றி என்பது அவசியமாக இருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த இன்னிங்ஸை இடைநிறுத்தி பாகிஸ்தானை மீண்டும் துடுப்படுத்த வைத்து சகல விக்கெட்டுகளை இழக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கம். அதுபோல இங்கிலாந்து அண்மை காலமாக பிரெண்டன் மெக்கலம், பென் ஸ்டோக்ஸ் ஆகியோரது இணைப்பிலே தொடர்ச்சியாக வெற்றிகளை பெறுவதை நோக்கமாக கொண்டாடி வருகிறது. எனவேதான் அவர்கள் இந்த 952 ஓட்டங்களை துரத்தக்கூடாது என்று சிலவடி யோசித்திருக்கலாம். விக்கெட்டுகளை இழந்தாலும் பரவாயில்லை என்றுதான் அவர்கள் வேகமாக அடித்தாடுவது வழக்கம். ஜோ ரூட் அதிலே 262 ஓட்டங்களை எடுத்தார். அண்மை காலத்தில் இங்கிலாந்து நட்சத்திரமாக விளங்குகின்ற ஹரி புரூக் 317 ஓட்டங்களை எடுத்திருந்தார், வெறும் 322 பந்துகளில். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 98.44. இங்கிலாந்து இந்த 952 ஓட்டங்களை கடந்த பிறகு போட்டிகளை வெற்றி கொள்ளலாம் என்ற நிலையும் ஒரு கட்டம் இருந்தது. காரணம், இந்த 823 ஓட்டங்களை அவர்கள் எடுத்தது 5.48 என்ற ஓட்ட வேகத்திலே. ஆனால் ஹரி புரூக் இருக்கும் வரை அந்த வாய்ப்பு இருந்தது. அதுக்கு முதல் ஜேமி ஸ்மித் 5வது விக்கெட்டாக ஆட்டம் இழக்கிறார். 779 ஓட்டங்களாக ஓட்டங்கள் இருந்த வேளையில் அதைத் தொடர்ந்து 6வது விக்கெட்டாக ஹரி புரூக் 797 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்கும் போது அதைத் தொடர்ந்து வந்திருக்கின்ற வீரர்கள் கிறிஸ் வோக்ஸ், கஸ் அட்கின்சன், பிரைடன் கார்ஸ். எனவே 952 ஓட்டங்களை துரத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்று மிக தெளிவாக தெரிகிறது எங்களுக்கு ஹரி புரூக் ஆட்டம் இழக்கும் போது. எனவே இதுதான் மிக நெருக்கமாக இந்த இலங்கையின் 952 ஓட்டங்கள் என்ற சாதனையை முறியடிக்கக்கூடிய நெருக்கமாக வந்த அண்மைக்கால வாய்ப்பாக நான் கருதுகிறேன். மற்றபடி பாகிஸ்தான் 2009ஆம் ஆண்டு 765 ஓட்டங்களை எடுத்தது. இலங்கைக்கு எதிராக கராச்சியிலே சமநிலையில் முடிந்த போட்டி. இந்தியா 759 ஓட்டங்களை எடுத்தது இங்கிலாந்துக்கு எதிராக 2016ஆம் ஆண்டு. ஆனால் 190 ஓவர்களை சந்தித்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிராக அந்த போட்டியில் வென்றிருந்தது. இலங்கை இந்தியாவுக்கு எதிராக அகமதாபாத்திலே வைத்து 760 ஓட்டங்களை எடுத்திருந்தது. ஆனால் 202 ஓவர்களை சந்தித்திருந்தது. இதே போல ஏனைய போட்டிகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு அணிக்கும் இந்த 952 ஓட்டங்களை முறியடிக்கக்கூடிய நோக்கம் இருந்ததோ இல்லையோ, அவர்களுக்கான அந்த துரத்தி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கவில்லை என்பதுதான் மிக தெளிவாக. ஆனால் ஏனைய போட்டிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா அணிகளுக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் ஒன்று இருந்திருக்கலாம். ஆனால் 952 ஓட்டங்களை துரத்தக்கூடிய வாய்ப்பு இருந்ததோ இல்லை.
ஆனால் இலங்கையின் 952 ஓட்டங்களை முறியடிக்கக்கூடிய நோக்கம் இருந்ததோ என்னவோ அதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லலாம். 3, 4, 5 விக்கெட்டுகள் இழந்திருந்த வேளையில் தான் அந்த ஓட்டங்களை துரத்தி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். 6 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட பிறகு 8ஆம் இலக்கத்தில் வருகின்ற துடுப்பாட்ட வீரரோடு அந்த பெரிய ஓட்ட எண்ணிக்கையை துரத்தி அடித்திருக்க முடியாது என்பது மிக தெளிவு. அதே போல நீங்கள் இந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் பெரிய பெரிய ஓட்ட எண்ணிக்கைகளை பெற்றுக்கொண்ட அணிகள் வெற்றி பெற்றும் இருக்கின்றன. எனவே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லலாம். எதிர்வரும் காலத்தில் இப்போது ஆடுகின்ற பேஸ்பால் ஆட்டம் போல 5 நாள் போட்டிகளை 4 நாட்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஐசிசி சில வேளைகளில் முடிவெடுக்கலாம், சில சின்ன அணிகளுக்கு வழங்கப்படுகின்ற டெஸ்ட் போட்டிகளில். அப்படி இருக்கும்போது இந்த பெரிய ஓட்ட எண்ணிக்கைகளை வேகமாக அடித்து ஆடி ஒரு ஓவருக்கு 5, 6 ஓட்டங்கள் என்று வேகமாக அடித்து ஆடி போட்டியை வெல்ல வேண்டும் என்ற நிலை வரும்போது, உதாரணமாக பாருங்கள், 200 ஓவர்களில் ஒரு ஓவருக்கு 5 அந்த ஓட்ட வேகத்தில் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் 1000 ஓட்டங்களை கடக்கலாம். எனவே அப்போது இந்த 952 ஓட்டங்கள் தாண்டப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் மட்டுமல்லாமல் ஏனைய சிறப்பாக ஆடக்கூடிய அணிகளும் பலவீனமான அணிகளுக்கு எதிராக கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? நான் இன்றைய நாள் சொன்ன இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால், புதிய தகவல்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ள இருந்தால், இல்லாவற்றில் உங்களது அபிப்பிராயங்கள் வேறுபட்டிருந்தால் அவற்றை பற்றி கமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள். இதே போல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திப்போம்.